கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் ஒரு பகுதியில் இருக்கிறது. உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமை தேவன் அழைத்து அவனை ஆசீர்வதித்து சொன்ன வார்த்தையை தான் இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் அருளின் ஆசீர்வாதங்கள் பல. அதிலே பிரதானமாக நான் 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்கும்படி விரும்புகிறேன். முதலாவதாக இம்ப்ரெசிவ் நேம், அதாவது தேவன் அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். எனவே ஆதியாகமம் 12:2 சொல்லப்பட்ட இந்த வாக்கின்படி தேவன் அவன் பேரை பெருமைப்படுத்தினார். இன்றைக்கு உலகத்துல அதிகமான ஜனங்கள் எந்த பேரை வைத்திருக்கிறார்கள் என்றால் ஆபிரகாம் என்று அவனுடைய பெயரையே வைத்திருக்கிறார்கள். தேவனாலே அவனுடைய பெயர் பெருமைப்படுத்தப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக அவனுடைய ஆசீர்வாதத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆசீர்வாதம் இன்க்ரீஸ் இன் எவ்ரிதிங். அதாவது தேவன் அவனுடைய பெயரை பெருமைப்படுத்துவதோடு நின்று விடாமல் அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் பெருகச் செய்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று அவனுடைய உடன்படிக்கையை செய்து கொண்டார். எனவே ஆபிரகாமுக்கு இருந்த எல்லாம் பெருக ஆரம்பித்தது. அவனுக்கு இருந்த ஒரே குமாரன் ஒரு தேசமாய் பெருகினான். இப்படியாக அவன் எல்லாவற்றிலும் பெருகிக் கொண்டிருக்கிறான். அவன் பலத்தின் மேல் பலன் அடைந்தான். எனவேதான் 100 வயதுக்கு மேலே இருக்கும் பொழுது அவனுக்கு பிள்ளைகள் பிறந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல மூன்றாவது முக்கியத்துவம் வாய்ந்த ஆசீர்வாதம் இன்டிமசி வித் காட். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தேவனுடைய சிநேகிதன் என்று அறியப்பட்டான். வேதத்தில் 3 இடத்திலே நீங்கள் வாசிக்கலாம் ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று. இன்னும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லுகிறார். இன்னும் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லுகிறார். அவனை ஒரு சிநேகிதனாக வைத்துக் கொண்டு அவனுக்கு அவர் என்னவெல்லாம் காண்பித்தார் என்று இன்னும் யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட இந்த 3 பிரதான ஆசீர்வாதங்கள், இம்ப்ரெசிவ் நேம், இன்க்ரீஸ் இன் எவ்ரிதிங், இன்டிமசி வித் காட், தேவனால் பெருமைப்படுத்தப்பட்ட ஒரு பெயர், தேவனால் ஏற்படுகிற ஒரு பெருக்கம், தேவனோடு கூட ஒரு நெருக்கம். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இத்தகைய ஆசீர்வாதங்களை சொல்லிவிட்டு 12ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்திலே ஆதியாகமம் 12:3 இப்படியாய் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை என்று ஒருவனை சொல்லுகிறார். நாம் அநேக நேரங்களில் உன்னை சபிக்கிறவர்களை என்று வாசித்து விடுகிறோம். அப்படி அல்ல, வேதத்தில் சொல்லவில்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை சபிக்கிறவனை சபிக்கிறேன் என்று சொல்லி. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அருளுகிற ஆசீர்வாதங்களை சாபமாக்கி போடும்படிக்கு முற்படுகிறவன் சத்துருவாகிய பிசாசானவன். அந்த சாபத்தை சபிக்கும்படி, அதாவது இங்கே சொல்லியிருக்கிறார், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் என்று சொல்லுகிறார். எனவே அந்த சபிக்கிறவனை சபிக்கும்படிக்கு அவர் நமக்காக சாபமானார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று எழுதியிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இத்தகைய ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களோடு நம்மை இணைக்கும்படிக்கு, புறஜாதியாராகிய நம்மை அந்த ஆசீர்வாதங்களோடு இணைக்கும்படிக்கு இந்த கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு அருமையான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. சாபத்தை போக்கவும் ஆசீர்வாதங்களை நமக்கு ஏற்படுத்தவும் அந்த அதிகாரத்திலே சில குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல, சபிக்கிறவனை சபிக்கும்படிக்கு இயேசு நமக்காக சிலுவையில் சாபமாகி வெளிப்பட்டு எல்லா சாபங்களையும், நம்முடைய ஆசீர்வாதங்களை திருப்பி போட நினைக்கிற எல்லா சாப காரியங்களையும், சபிக்கிறவனாகிய சத்துருவையும் மொத்தமாக தேவன் சங்கரித்து ஒரு பெரிய ஜெயத்தை சிலுவையில் எடுத்து முடிந்தது என்று முழங்கினார். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அதை தொடர்ந்துள்ள வசனம் மிகவும் முக்கியமான வசனம். ஆவியை தேவன் அருளினார். எதற்காக தெரியுமா? ஆவியினாலே ஆரம்பம் என்று எழுதியிருக்கிறது. கலாத்தியர் 3:3 வாசிக்கும் பொழுது ஆவியினாலே ஆரம்பம் என்று எழுதியிருக்கிறது.
நம்முடைய வாழ்க்கையிலே புதிய ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்தும்படிக்கு, ஒரு ஆசீர்வாத ஆரம்பத்தை ஏற்படுத்தும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். கலாத்தியர் 3:5 ஆவியினாலே அற்புதங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு அற்புதங்களையும் ஆவியானவரை கொண்டே நடப்பிக்கிறார். மூன்றாவதாக அங்கே நாம் தியானிக்கலாம். கலாத்தியர்ல 3:14 ஆவியினாலே ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள். எனக்கு கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியினாலே ஆரம்பம் என்று கலாத்தியர் 3:3 சொல்லுகிறது. கலாத்தியர் 3:5 ஆவியினாலே அற்புதங்கள் என்று எழுதியிருக்கிறது. கலாத்தியர் 3:14 ஆவியினாலே ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள். நான் சொன்ன இந்த 3 ஆசீர்வாதங்கள், அதாவது இம்ப்ரெசிவ் நேம், தேவனால் பெருமைப்படுத்தப்பட்ட பெயர், increase in everything, தேவனால் ஏற்படுகிற ஒரு பெருக்கம், intimacy with God, தேவனோடு உள்ள நெருக்கமான உறவு, இந்த 3 ஆசீர்வாதங்களையும் நமக்கு அருளும்படிக்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆவியினாலே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில மாபெரும் ஆரம்பத்தை, மகிமையான ஆரம்பத்தை அவர் ஏற்படுத்த போகிறார். எதெல்லாம் முடிந்து போனது நினைக்கிறீர்களோ, எதெல்லாம் இல்லாமல் போனது நினைக்கிறீர்களோ, அந்தந்த காரியங்களிலே தேவன் கிரியை செய்து ஒரு மகிமையான துவக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துவார். ஆவியினாலே இன்றைக்கு அற்புதங்கள் நடக்கும். ஆவியினாலே ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாய் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். கர்த்தர் தாமே இன்று அனுப்பின இந்த வார்த்தையின்படி உங்கள் பேரை பெருமைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.